Known as India's Birdman, this camera repairer from Chennai has been feeding thousands of wild parakeets twice a day for the last 10 years, spending around 40% of his income on their food. எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ பேர்ட்ஸை தவிர இது என்னுடைய லைஃபே இப்போ இதுங்களுக்காகவே அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கேயுமே போக முடியாது. Sekhar moved to Chennai around 25 years ago and established his camera repair business. He would always feed the sparrows, crows and squirrels, but 10 years ago, after a tsunami struck Chennai, 2 parakeets arrived at his house. அந்த சுனாமி தான் இந்த பச்சை கிளிகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா அவங்க வந்து 10, 50, 100, 200 இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏறி வந்து ஆயிரக்கணக்கான கிளிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. Since then, the numbers have grown hugely. சார் இன்னைக்கு வந்து 4000 கிளிகள் வரும். அந்த 4000 கிளி எப்படி வரும்னா சீசனுக்கு தக்க மாதிரி மாறிடும். Sekhar gets up at 4:30 a.m. every day to start preparing the birds' food for when they arrive at 6 o'clock. இந்த கிளிகளுக்கு வர உணவு பார்த்தீங்கன்னா 60 kg ஆகுது. பர் டேக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 rupees ஆகும். அந்த 500 rupees வந்து அப்படியே அது கணக்காக சொல்ல ஒரு 500 rupees ஆகும். ஆனால் மோர் தென் வந்து நம்முடைய வருவாயிலிருந்து ஒரு 1 month எடுத்திங்கன்னா ஒரு 40% இதுங்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ண வேண்டியது. Sekhar also nurses injured birds back to health and is now better known as India's Birdman than he is for repairing cameras. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நிறைய பேர் இது என்ன இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இவ்வளோ கிளிகள் வருதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அது பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நிறைய வந்து வெளியில் போகிறவங்க வர்றவங்களாம் நின்று இதை வந்து ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்க்குறவங்களும் உண்டுங்க. Sekhar is committed to continuing looking after the birds, even though it gets harder as he gets older. தினமும் இதுக்கு செய்யறதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நம்ம பிசிக்கலாக பார்க்கும்போது இப்போ என்னுடைய 10 இயர்ஸாக இதுக்கு நான் வேலை செய்கிறதுனால என்னுடைய ஷோல்டர், என்னுடைய நீல் கப்பு இதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப பலவீனமாகி அந்த கட்டையை தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சேன். போக முடியாது. நான் ஒரு இப்போ வந்து எப்படி அவங்க கூடுக்குள்ளே கிளியை எடுத்து வளர்க்குறாங்களோ இப்போ கிளிகளாக என்னை சிறைப்படுத்திட்டாங்க.